கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்விற்கு நம்பிக்கை அளிக்கும் இன்றைய இறைவார்த்தை. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனம் சொல்லுகிற ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு தெரியுமா? போராட்டமே இல்லாதவன் கிடையாது. மாறாக ஒவ்வொரு அடியிலும் விழுந்தாலும் என்ற தெய்வம் என்ற கூட உண்டு, என் தோல்கேன் இல்லை அப்படின்னு இப்படி எழும்பி நிற்கிறவன் தான் ரியல் காண்கிறோம். நம்ம வாழ்க்கையில வர இழப்புகள், அவமானங்கள் எல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி தான். நீங்க ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களா? இனிய காலம் போகிறது. ஏன்னா நீங்க ஜெயிக்கும் போது ஒரு சின்ன வெற்றி மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தையே சுதந்திரிப்பீங்க. அவர் சொல்லுறார், நான் அவன் தெய்வமாயிருக்கும், அவன் என் மகனாயிருக்கும். இதை விட ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் வேற நமக்கு என்ன வேணும்? யூ ஆர் நாட் எ லூசர், யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் தி கிங். நீ ஜெயிக்க வேண்டி பிறந்தவன் நான். நிச்சயமாக இந்த வசனம் உங்களுடைய சோதனைகளை மாற்றவும் மனதிற்கு தைரியத்தை கொடுக்கவும் உதவும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்விற்கு நம்பிக்கை அளிக்கும் இன்றைய இறைவார்த்தை. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருடைய தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வசனம் சொல்லுகிற ஜெயம் கொள்ளுகிறவன் யாரு தெரியுமா? போராட்டமே இல்லாதவன் கிடையாது. மாறாக ஒவ்வொரு அடியிலும் விழுந்தாலும் என்ற தெய்வம் என்ற கூட உண்டு, என் தோல்கேன் இல்லை அப்படின்னு மறுபடி எழும்பி நிற்கிறவன் தான் ரியல் காண்கிறோம். நம்ம வாழ்க்கையில வர இழப்புகள், அவமானங்கள் எல்லாம் ஒரு டெஸ்ட் மாதிரி தான். நீங்க ஒரு விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களா? இனிய தாழ்ந்து போகிறது. ஏன்னா நீங்க ஜெயிக்கும் போது ஒரு சின்ன வெற்றி மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தையே சுதந்திரிப்பீங்க. அவர் சொல்லுறார், நான் அவன் தெய்வமாயிருக்கும், அவன் என் மகனாயிருக்கும். இதை விட ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் வேற நமக்கு என்ன வேணும்? யூ ஆர் நாட் எ லூசர், யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் தி கிங். நீ ஜெயிக்க வேண்டி பிறந்தவன் நான். நிச்சயமாக இந்த வசனம் உங்களுடைய சோதனைகளை மாற்றவும் மனதிற்கு தைரியத்தை கொடுக்கவும் உதவும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென்.